ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போனோம்? தினமும் உடற்பயிற்சி செய்கிறேன், சாப்பாட்லேயும் கட்டுப்பாடாக தான் இருக்கிறேன், ஆனாலுமே உடல் எடை அதிகரிச்சுட்டு தான் வருது, குறைஞ்ச பாடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான பதிலை தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை ஒரு +2 முடிச்ச ஒரு மாணவி தான் கேட்டிருக்காங்க. சமீப காலமாக என்னோட உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உடல் எடையை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தினமும் 1 மணி நேரம் வேர்க்க உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன். மேலும் சாப்பாடோட அளவையும் குறைச்சிட்டேன். இருந்தாலுமே என்னோட உடல் எடை குறையல. இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜில் ஜாயின் பண்ண போகிறேன். நான் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும்? அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்த வயசில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பியூட்டி கான்சியஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதன் காரணமா உங்களோட உடலுக்கு ஏத்த எடை அதிகமா தெரியலாம். அதனால நீங்க உடல் எடை அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ். உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியது ஒண்ணுதான். உங்களோட உயரத்துக்கு ஏத்த எடை இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க இதை கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். உங்களோட உயரத்தை அதே அளவால பெருக்கணும். உயரத்தை பெருக்கினதன் மூலமா கிடைக்கக்கூடிய எண்ணெய் வகுக்கணும். கடைசியா கிடைக்கக்கூடிய விடை தான் இது. 18.4 இருந்து 24.9 வரைக்கும் இருந்ததுன்னா அது நார்மல். அடுத்ததா வெய் சேப் ரேஷியோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொப்புளுக்கு மேல இருக்கக்கூடிய சுற்றளவை தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுற்றளவால வகுக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய எண் தான் வெய் சேப் ரேஷியோ. ஆண்களுக்கு 1ன்ற எண்ணுக்குள்ளேயும் பெண்களுக்கு 0.7ன்ற எண்ணுக்குள்ளேயும் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 பரிசோதனைகளை செஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட உயரத்துக்கும் உங்களோட எடை கரெக்டா இருக்குதா இல்லையன்றதை நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். உடல் பருமனை பொறுத்த வரைக்கும் பரம்பரை உணவு பழக்க வழக்கம், உடற்பயிற்சி இல்லாம போறது, இந்த மாதிரி அடிப்படை காரணங்கள் தான் முக்கியமான விஷயமா இருக்குமே தவிர ஹார்மோன் பிரச்சனையாலும் உடல் எடை அதிகரிக்கலாம். குறிப்பா 150 பேருக்கு தைராய்டு பிரச்சனை காரணமா உடல் எடை அதிகரிக்குது. உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணம் ஹார்மோன் கோளாறா இல்ல வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அதுதான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கான சிகிச்சை எடுக்கணும். இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் டயட் இருந்தாலும் எவ்வளவுதான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலும் உங்களோட உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா தான் இருக்கும். மாவுச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு வகைகளையும் பூமிக்கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகளையும் குறைச்சிக்கிட்டு நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு வகைகள், கீரை வகைகள், பச்சை காய்கறிகள், அப்புறம் கொய்யா பழம், இந்த மாதிரி அதிக நீர் சத்து இருக்கக்கூடிய புரோட்டீன் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஒருவேளை கொழுப்பு சத்தால உங்களோட உடல் எடை அதிகரிக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா தினமும் நீங்க 45 நிமிஷம் காலையில வேகமா நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். நிச்சயம் உங்களோட எடை குறைய ஆரம்பிக்கும். நீங்க இப்போ செஞ்சுட்டு வரக்கூடிய உடற்பயிற்சிகள், நீச்சல், யோகா எல்லாத்தையும் முடிஞ்சா நேரத்தை அதிகப்படுத்தி செய்யணும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றது மூலமா உங்களோட உடல் எடையை சீக்கிரத்திலே குறைக்க முடியும். இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களான்றது தான் முக்கியமான விஷயம். சோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களோட உடல் எடை படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். சோ கட்டாயமா இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.